சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர், இன்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், இன்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவே. மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே.
சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. பிரைஸ் தி லார்ட். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் ஒரு வேத வார்த்தையை கொண்டு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 23:6. சங்கீதம் 23 1ஆம் வசனமோ 6ஆம் வசனமோ படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். என்ன மெசேஜ்னா, நீடித்த நாட்கள் அல்லது நீடித்த வயசு. நீங்கள் பார்க்குறீங்க, சமீப காலமாக நான் வெளியில் போகும்போது சில போஸ்டர்ஸ் பார்ப்போம். எல்லாம் சின்ன வயசு பசங்களாக இருக்கிறாங்க, மறைச்சிடுறாங்க. போஸ்டரை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. இன்றைக்கி அன்றைக்கி நாங்கள் பூம்போருக்கு ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். போகக்கூடிய வழியில் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் திரும்பும்போது ஒரு பேனர் வச்சுருக்கிறாங்க. 26 வயசு பையன் இறந்துட்டாராம், பெயிண்டிங் கான்ட்ராக்டர். அவருடைய படத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்போ நான் என் கூட வந்து ஒரு தம்பி அவர்கிட்ட சொன்னேன், நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சம்மந்தப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றி இந்த நாட்களில் இள வயது மரணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. நான் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு மோசேயின் மூலமாக. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மீதினால் 80 வருஷம். இந்த நாட்களில் சிலவங்க நல்ல ஆயுசோடு திருப்தியாக இருக்கிறாங்க, சிலவங்க சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துடுறாங்க. எங்கள் சர்ச்சிலே ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க மோர் தென் 80 நல்லா இருக்கிறாங்க. அதை கண்ணார நான் பார்க்குறேன். இதுக்கு காரணம் என்ன? வேதத்தின் அடிப்படையில் இந்த நீடித்த ஆயுசு அல்லது நீடித்த நாட்களை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு? முதல் வாசித்தோம் இல்லையா? சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பராக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவங்களுக்கு சிறு வயசு மரணம் இல்லை, நான் பார்த்தது கிடையாது. இந்த கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருள்வார், ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசைக்கெல்லாம் அவர் 120 வருஷம் என்ன செஞ்சார்? ஆயுசை கொடுத்தார் இல்லைங்களா? அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கின்றார்களோ, என்னோடய வாழ்க்கையில் A to Z அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு யார் சொல்கிறாங்களோ, ஃபாலோ பண்ணுறாங்களோ, நிச்சயமே அவங்களுக்கு நீடித்த நாட்கள் உண்டு. 2வது நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். ஒரு மனுஷன் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஜீசஸை ஃபாலோ பண்ணிட்டு ரன் பண்ணுறான்னு வைங்களா, ட்ராவல் பண்ணுறான்னு வைங்களா, வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் உண்மையாகவே அவன் கர்த்தருக்கு பயப்படும் போது அவனோட ஆயுசு நாட்கள் பெருகுது. நான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் தேவ பயம் இருக்குதுன்னா, நீங்கள் ஆண்டருக்கு பயப்படுறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கண்ணோக்கி பிறக்கிறாரு நீங்கள் எந்தளவு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்தளவு அதுக்கு எலிஜிபிளாக நடக்கிறீங்களோ, அந்தளவு உங்களுடைய வாழ்க்கையில் திருமுறை சொல்லுது நீடித்த ஆயுசு பெருகுமா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்டிலே பெருக பண்ணும். வேகமாக போகிறேன். 3வது பாருங்கள், யாத்ராகமம் 20:22. யாத்ராகமம் 20:12 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் பெத்த தகப்பன் தாயை கனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுசை கொடுப்பார். இந்த நாளில் அது ரொம்ப குறைவாக இருக்குது. முதியோர் இல்லங்கள் எக்கச்சக்கமாக பெருகிடுச்சு, நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் மக்கள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்பா அம்மா அப்படியே ஒதுக்கி வச்சிடுறாங்க. என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு 160 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே மனைவியினுடைய பெற்றோர், மனைவியோட ரிலேட்டிவ்ஸு அப்படியே ஒதுங்கிடுறாங்க.
அப்பா அம்மாவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் பார்த்து பாருன்னு. இப்போ நீ ஏன் பெத்த பிள்ளையா இருக்கிற? உங்களுக்கு புரியுதாங்க? நீங்கள் ஆண்டருக்கு பயப்படுறீங்கன்னா நிச்சயமாகவே பெற்ற தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஓரளவு ஃபினான்ஷியல் நல்லா இருக்கக்கூடியவங்க பிள்ளையை எதிர்பார்க்க மாட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப டல்லாக இருக்கிறவங்க தங்களுடைய பணம், பொருள், டைம் எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. எஜுகேஷன், மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செப்பரேட்டாக ஒதுக்கிட்டாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் கவனிக்காமல் இருந்தால் என்ன இருக்குது? நம்ம பேசுனாலே நம்ம பேசுகிறோன்னு வைங்களேன், நினச்சிக்குவோம் மனுஷத்தன்மை இல்லாத பசங்களாம் என்ன செய்ய முடியும்? திருமுறை சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணா தான் உனக்கு என்ன கிடைக்கும்? நீடித்த ஆயுசு. ஆண்டவரே டைரக்டாக சொன்னார். என்ன சொன்னார்? தேவனாகிய கர்த்தர் உணவு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவகுமாரனாக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். இன்றைக்கி நமக்குள்ள பரிசுத்தாவியாக இருக்கிறாரு. அவருக்கு 33 வயசில் தான் அவர் என்ன செஞ்சார்? சிலுவை மரணம். 30 வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோலில் தானே இருந்தார். அவங்க அப்பா அம்மா கவர் பண்ணுறார். தச்சுவலில் பார்த்தவங்க ஒரு 30 வருஷம் வரைக்கும் அப்பா அம்மா கூட உட்காந்துக்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சார்? ஊழியத்தை வெளில வந்தார் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த ஆண்டரை தானே கும்பிடுறோம். அப்போ உங்கள் ஆயுசு நாட்கள் நீடிக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். உண்மையாகவே யார் அப்பா அம்மா கனம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை அவ்வளவு சமாதானமாக அவ்வளோ நீடித்த சேர்ந்து நான் பார்த்தது கிடையாது. ஆகவே தான் சொல்கிறேன், தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இது நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அப்பா மறிக்கும்போது எனக்கு மிஞ்சி போனால் 16 அல்லது 17 வயசு இருக்கும். எங்கள் அம்மா மறிக்கும்போது யாபிஸ் அவங்க அம்மாவோட வீட்டில் கன்சீவ் ஆகியிருக்கிறான். 27 வருஷம். எனக்கு அறிவு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து அப்பாவுக்கும் நல்ல மரியாதை கொடுப்பேன், அம்மாவுக்கும் நல்ல மரியாதை கொடுப்பேன். நான் சிலட்டு 89 ரட்சிக்கப்பட்டேன். இத்தனை வருஷம் நான் பரிசுத்தமான ஆராதனையை அட்டன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அந்த நாட்களில் அட்டன் பண்ணுவேன், இந்த நாட்களில் நடத்துகிறேன். ஒரே ஒரு நாள் தான் என்னோடய லைஃப்பில் நான் சில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் வச்சுருந்தாங்க. கூட கவனிக்கிறதுக்கு அந்த நாட்களில் சின்ன பசங்க யாருமே கிடையாது. அம்மா கூட உட்காந்து நான் என்ன செஞ்சேன்? அங்கே வச்சு நான் ஜெபம் போட்டுருந்தேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க, அப்பொழுது அவங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 28:16. நீதிமொழிகள் 28:16. அதில் சாலமோன் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காய்ச்சை பெறுவான். ஒரு மனுஷனுக்கு தீர்க்காய்ச்சி வேணும்னா பொருளாசையை அவனை வெறுத்துறணும். ஆனால் நம்ம எல்லாம் கண்ணார போகிறோம், எதுவும் கொண்டு வர்றதும் கிடையாது, எதுவும் கொண்டு போகிறதும் கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம எத்தனையோ ஆட்கள் கூட இருந்து பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பணத்துக்கும் பொருளுக்கும் மேலே அவன் ஆசைப்பட்டான்னா அதையும் அவனுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் சத்துருவாக மாறிடுது. சாலமோன் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு ஒரு நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்குது. பொருளாசையை வெறுக்கிறவன் தான் தீர்க்காசை பெறுவான். அப்போ உடைய வாழ்க்கையில் நீ பொருளாசையை வெறுக்கணும். பணம் எல்லாத்துக்கும் உதவும். பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குது இல்லைங்களா? பொருளாசையை வெறுத்துருங்க. ஆண்டர் கொடுத்தது போகுன்னு நினைங்க. சிலவங்க பாருங்க, இரவும் பகலும் நாயா பேயா உழைக்கிறாங்க, பட்டுன்னு போயிடுறாங்க. நான் கண்ணார நான் பார்க்குறேன் இல்லைங்களா? சிலவங்க நியாயமாக உழைக்கிறாங்க, மார்னிங் வேலைக்கு போகிறாங்க, ஈவினிங் வராங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டுறாங்க. சில குடும்பத்தில் மனைவி கூட வேலைக்கு அனுப்புறது கிடையாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே உங்களுக்கு நீடித்த ஆயுசு வேணும்னா தயவு செய்து பணம் பொருள்னு அலையாதீங்க. பணம் பொருள்னு யார் அலைகிறாங்களோ உங்களுக்கு நீடித்த வயசு கிடைக்கிது. எத்தனையோ ஹார்ட் அட்டாக் போகிறாங்க, சின்ன வயசு போய் சேர்ந்துடுறாங்க. காரணம் என்ன? சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, பணத்துக்காக ஓட்டி பார்க்குறாங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் ஒதுக்கிது, திடீர்னு போய் சேர்ந்துடுறாங்க. இந்த 4 விஷயங்கள் அப்படி நீங்கள் நினைச்சிங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. குறிப்பாக யார் யார் தேவனாய கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் மேற்பட வைக்கிறாங்களோ, யார் யார் அந்த ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறாங்களோ, யார் யார் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறாங்களோ, யார் யார் பொருளாசை இல்லாமல் போதுங்கிற மனதோடு இருக்கிறவங்களோ அவங்களுக்கு அவ்வளோ குயிக்காக சாவு வராது. அவங்களால சாவு தொட முடியாது. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். இன்னொரு சின்ன ஒரு சாப்டர் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யார் யார் சீக்கிரமாக மறிக்கிறாங்க, டக்குன்னு போய் சேர்ந்துடுறாங்க. ஐயா என்ன காரணம்? வாசிங்க ஒரு 3 வசனம். முதலாவது பிரசங்கி 7:17. பிரசங்கி 7:17 வசனம் சொல்லுது, மிஞ்சின துஷ்டனா இராது,
உன்னை அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும்? துஷ்டத்தனம் ரொம்ப மிஞ்சின துஷ்டத்தனம் இருந்ததுன்னா அநியாயமாக அவங்க நீங்கள் செத்து போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், எத்தனையோ ரவுடியை என்ன செய்கிறாங்கன்னா ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. எத்தனையோ ரவுடிகள் சின்ன வயசில் வெட்டு வாங்கி சாகிறாங்க. காரணம் என்ன? துஷ்டத்தனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ரவுடியாக மாறக்கூடாது, ரவுடிசம் பண்ணக்கூடாது. துஷ்டனாக இருந்தால் அவனுக்கு சீக்கிரமாக சாவு வந்துடும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, மிஞ்சின துஷ்டனாக இராது. உன்னை அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும்? அப்போ காலத்துக்கு முன்னாடி சாகிறது யாரு? மிஞ்சின துஷ்டன். இன்னொரு வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களினால் சையை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்தில் திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகின்றான். ஆகியால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. குறிப்பாக நீ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கலகக்காரன் சொல்கிறாங்க. பிள்ளைகள் மகன் யார்? கலகக்காரன். இங்கேருந்து அங்கே போடுறது, அங்கேருந்து இங்கே போடுறது, குடும்பத்தை கலைக்கிறது, ஃபேமிலியை கலைக்கிறது, இந்த மாதிரி மாந்திரியம் சூன்யம் சொல்லிட்டு பயங்கரமாக இருப்பாங்க சிலவங்க. திடீர்னு பார்க்குறீங்கன்னா இருந்த இடம் தெரியாது. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, நான் பேர் சொல்ல விரும்பல, அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க உண்டு, சரியான மாந்திரியம் பண்ணுவாங்க. எல்லா குடும்பத்தையும் மாந்திரியத்தினால அழிப்பாங்க. நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்கள்ட்ட பாக்கியப்பட்டு ரொம்ப எங்கள்கிட்ட வருவாங்க, ஜெபம் சுத்தப்படுத்தி அனுப்பிடுவோம். எங்கள்கிட்ட பார்த்தாங்க முடியல. கடைசியில் பாருங்க, அவங்க முன்னாடி அவங்க பையன் செத்தான், மாவு செத்தான், மருமக செத்தான். கடைசியில் அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லாமல் அநியாயத்துக்கு செத்தாங்க. அவங்க சாகும்போது மிஞ்சி போனால் 56 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பாருங்க, யாராக இருந்தாலும் சரி, பேலியாளின் பிள்ளைகளாக கலகக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு சடுதியில் சாவு வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்னும் ஒரே ஒரு வசனம் நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இறுதியை கடினம் உள்ளவங்க சிலங்க பிறகு இறுதியை ரொம்ப கடினமாக இருக்கும். யாருக்கும் இறக்கம் பாராட்டவே மாட்டாங்க, ரொம்ப அரகண்டாக இருப்பாங்க. இன்னும் யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எத்தனை பேரை பார்க்குறீங்க இல்லைங்களா? திடீர்னு அவங்களுக்கு சாவு வருமா? வசனம் சொல்லுது, தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இந்த காரியங்களை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீடித்த ஆயுசு வேணும்னா ஆண்டவர் உங்கள் மைப்பரை வச்சுக்கோங்க, அவருடைய வழியில் நடையுங்க. கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நினைச்சிங்க, உங்கள் ஜீவியத்தை ரன் பண்ணுங்க. அப்பா அம்மாவா கனம் பண்ணுங்க, பொருளாசையை விருத்துருங்க. இருக்கிறது போதும். ஆண்டவர் கொடுத்தா ஓகே, இல்லாவிட்டா அந்த சூழ்நிலையிலேயே போவோம். போகும்போது எதுவும் கொண்டு போகிறது கிடையாது இல்லைங்களா? அப்புறம் யார் சீக்கிரமாக மறிப்பாங்களாம்? துஷ்டர்களும் கலகக்காரங்களும் இருதயத்தில் கடினம் உள்ளவங்களும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழக்கூடாது. நீடித்த ஆட்சி வேணும்னா இதுதான் பைபிள் ரூல்ஸ். கர்த்தர்களை அப்படியே வழி நடத்துவாராக. தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.